அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கஜடா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது டீ கடைகளில் தான் கிடைக்கும். கடைக்கு போய் தான் இனிமேல் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. இனிமேல் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே கிறிஸ்பினஸோட சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், புட்டு காமிக்கிறேன். அந்த செவந்து வந்திருக்கிற இடமெல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும், உள்ளே ஒயிட் கலரில் இருக்கிற இடம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அளவுகள் எல்லாம் ஒரே கப்பால் அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் சர்க்கரை நல்லா தூக்குதலாக எடுத்துக்குவீங்க, அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நல்லா கோபுரமாக சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது டேஸ்ட்டு லைட்டாக தான் இருக்கும். சுகரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஏலக்காவுக்கு பதில் நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்தோன்னா ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்டோன்னா நெஞ்செரிச்சல் வரும். அதனால் சோம்பு சேர்த்துக்கிட்டோன்னா அந்த பிரச்சனை இருக்காது. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சோம்பு கொரகொரப்பாக தான் இருக்கும். சர்க்கரை மட்டும் நல்லா பவுடராக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் சுகர் பவுடரை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு முட்டை உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா அந்த முட்டையும் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு சேர்த்துக்கலாம். நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். 2 கப் மைதாவுக்கு 1 கப் ரவை கரெக்டாக இருக்கும். ரவையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த முட்டை சர்க்கரைலாம் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அது இந்த மாவோட நல்லா கலந்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ கை வச்சு நல்லா இன்னொரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. சர்க்கரை இருக்கிறதுனால நம்ம நல்லா இலகி வந்துடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து நல்லா பிசையணும். பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இலக்கமாக இருக்கும். ஆனால் கையில் எடுத்து உருண்டை பிடிச்சோன்னா நல்லா உருண்டை சேர்ந்து வரணும், கையில் ஒட்டாமல். இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். பத்து நிமிஷம் ஊறி வந்ததுக்கப்புறமா வாணலில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வச்சு விட்டுருங்க. சூடாகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுருங்க, ஃபுல் தீ வைக்க வேண்டாம். இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த மாவு பாருங்கள், ரவெல்லாம் லைட்டாக ஊறி இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. இப்போ கையில் லைட்டாக ஆயில் அப்படி இல்லைனா தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தான் பிடிச்சு போடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே எடுத்து கூட போடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சூடாகணும். நம்ம அந்த மாவை ஆயிலில் போடும்போது சின்ன சின்ன பப்புள்ஸாக வரணும். அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும். அடுப்பு லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் சென்டரில் ஒரு ஃப்ளேம் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமும் வைக்க வேண்டாம், டக்குன்னு கருகி போயிடும். அந்த லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு போட்டுட்டு நம்ம போடும்போது அது அப்படியே போய் அடியில் ஒட்டின மாதிரி இருக்கும் வாணலில். அது அப்படியே கருகி போயிடும். அதனால் அதை லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும். அது வேக வேக நல்லா எல்லா பக்கமும் வெடித்து வரும். அது எந்த அளவுக்கு நல்லா வெடித்து வருதோ அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும். பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மேலே வைக்கவே கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு சல்லடை கையில் போட்டு அந்த ஆயிலெலாம் கீழே இறங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம்.
கரெக்டாக இதே அளவுகளோட செஞ்சோன்னா நமக்கு சூப்பராக இதே மாதிரி வந்து கிடைக்கும். நம்ம மாவோட அளவு வந்து குறைச்சி எடுக்கிறோன்னா அப்போ அந்த முட்டையோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை அதிகப்படுத்துகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முட்டையோட அளவு வந்து அதிகப்படுத்திக்கோங்க. பாருங்கள், தட்டில் வந்து எடுத்து வைக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் நல்லா உருண்டைகளாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஊற்றி பொரிங்க. ஏன்னா கம்மியாக விட்டு உருண்டைகளை போட்டோன்னா அது வந்து எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு பக்கம் தீஞ்சு போயிடும், ஒரு பக்கம் வந்து வேகாமல் இருக்கும், அந்த மாதிரி வரும். பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.